ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மதுரை குக்கிங் சேனலில் கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு தேவையான ஒரு பொடி, இந்த பொடியை கொஞ்சம் நிறைய அரைச்சி வச்சுக்கிட்டா எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். இது எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் அந்த பொடியை. அதனால் நான் அதுக்கு தேவையான பொடியை அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், மிளகா, 10 மிளகா, மல்லி ஒரு 1.5 ஸ்பூன். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி நினைக்கிறோம். இதை இப்போ நம்ம நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் 5 ஸ்பூன் ஊற்றணும் எண்ணெய். அதனால் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியதான். வச்சா ஒரு 3 நாளைக்கு கூட அப்படியே இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 3 போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. போதும், இவ்வளோ வதங்கினா போதும். இப்போ நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா 1 ஸ்பூன், உங்களுக்கு என்ன மிளகா பொடி, சாம்பார் பொடி வேணால் சாம்பார் பொடி போட்டுக்கலாம், மிளகா பொடி வேணாலும் மிளகா பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, போதும். இப்போ நம்ம 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், அந்த விழுதை சேர்த்துடலாம். தக்காளி இதாகிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காயை சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கத்திரிக்காய் வேறு அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும், நல்லா வெந்துடும். இப்போ ஏன்னா தண்ணி தேவையில்லை கத்திரிக்காய்க்கு. இப்போ நல்லா எல்லாமே நம்ம போட்டுட்டோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. இப்போ இதை நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். இப்போ நம்ம மூடிடலாம், வெந்த பிறகு பார்க்கலாம். நல்லா கத்திரிக்காய் சூப்பராக வெந்திருக்கு பாருங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த பொடியை ஆல்ரெடி நம்ம காரம் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான காரம் கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கலாம், கூட வேணாலும் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் அந்த இதில் காரம் நிறையா போட்டிருக்கேன், அதனால் இதில் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இந்த பொடியை போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, ஏன்னா நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கனால பொடியை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்படியே ஒரு இது வந்தோடனே இறக்கிடணும். இப்போ நல்லா ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லிக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், தோசை என்னென்ன வேணுமோ எதுக்கு வேணாலும் இதை இந்த சைடிஷை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். கத்திரிக்காயில் நிறைய எதிர்ப்பு சக்தி உள்ள
பொருள். அதனால் கத்திரிக்காவை மிஸ் பண்ணாதீங்க. அருமையான காய், உடம்புக்கு ரொம்ப முக்கியமாக தேவையான காய் இது. நல்லா வாங்கி செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காய் தொக்கு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சத்தானது, யார் வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ கத்திரிக்காய் தொக்கு ரெடி. கத்திரிக்காய் தொக்கு நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா சத்தானது, நல்லா செஞ்சு பாருங்கள். மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.